ஹே கைஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் ட்ரேட் வித் பிகே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் ஃபின் நிஃப்டியோட டியூஸ்டேவோட அனலிசிஸ், அதாவது நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ நேற்று பார்த்துருந்தோம், அதாவது சாட்டர்டேவே வந்து நான் மண்டே எப்படி ட்ரேட் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி வந்து நீங்கள் ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்கலாம். ஓகேவா, 90% வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா வந்துட்டு நம்மளுடைய அனலைஸ் படி அக்யூரன்சியாக வந்துட்டு பேங்க் நிஃப்டி ட்ரேட் ஆயிருக்கு, நிஃப்டி வந்துட்டு ட்ரேட் ஆயிருக்கு. ஓகேவா, ஸோ இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. லைக் பண்ணாதீங்க, லைக் பண்ணிக்க. நான் வந்துட்டு ஆர்டர் ஃப்ளோ அனலிஸ்ட் வந்து யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆப்ஷன் பையிங் தான் வந்து மெயினாக பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்துட்டு உங்களுக்கு கமெண்ட்ஸில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. இதில் நான் அப்டேட்ஸ் வந்து லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸும் கொடுத்துட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் லைவ் மார்க்கெட் சப்போர்ட் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா, கூகுள் மீட்டில். ஓகே, டெய்லி கூகுள் மீட்டில் பர்சனலாக நிறைய பேருக்கு வந்துட்டு லேர்னிங்காக ஓகேவா, டெய்லி வந்துட்டு 9:30 இருந்துட்டு உங்களுக்கு 1:30 வரைக்கும் கூகுள் மீட்டில் லைவ்ல வந்துட்டு நான் வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா, லைவ்ல வந்து ட்ரேட் பண்ணி காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு லெவல்ஸும் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா, ஸோ நீங்கள் மார்னிங்கே வந்துட்டு நல்ல ஒரு லெவல்ஸ் இதெல்லாம் வந்து சொல்லியிருந்தேன் நிஃப்டி, பேங்க் நிஃப்டிலலாம். ஸோ நிறைய பேர் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடுவோம். இப்போ வந்து ஃபியூச்சர் சார்ட்டை வச்சு தான் நம்ம எப்பவுமே அனலைஸ் பண்ணுவோம். ஸோ ஃபியூச்சர் சார்ட்டை வச்சு ட்ரேட் பண்ண முடியாத அப்புறம் நான் வந்து ஆப்ஷன் தானே பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த சார்ட்டை பார்த்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுற ஆரம்பிங்க, அனலைஸ் பண்ணுற ஆரம்பிங்க. கண்டிப்பாக வந்து அக்யூரன்சி வந்துட்டு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். டெய்லி என்னுடைய லைவ் பார்த்தீங்களுக்கெல்லாம் தெரியும். இப்போதைக்கு பேங்க் நிஃப்டி வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் டிமாண்ட் ஜோனில் இருக்குது. ஓகேவா, பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங் டிமாண்ட் ஜோனில் இருக்குது. எக்ஸாக்டாக சொல்ல போனால் 46,590 46,346. ஓகேவா, ஸோ அதாவது இந்த 200 பாயிண்ட்ஸ் ரேஞ்ச் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் டிமாண்ட் ஜோன், அதாவது பையர்ஸ் ஜோன். இந்த இடத்துல வந்தாவே வந்து பையர்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்காங்க, மார்க்கெட்டை மேலே கொண்டு போயிடுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19ஆம் தேதியிலேருந்து பாருங்கள், 19ஆம் தேதி ஒரு டைம் மேலே கொண்டு போயிருக்காங்க. மறுபடியும் ஃபால் ஆனாலுமே 20ஆம் தேதி வந்துட்டு ஃபுல் டார்கெட் கொண்டு போயிருக்காங்க, அதாவது 47,400 வரைக்கும் போயிருக்கு. அதே நேரத்தில் உங்களுக்கு 22ஆம் தேதி வந்திருக்கான், அப்புறம் மறுபடியும் வந்துட்டு உங்களுக்கு 47,400 போயிருக்கு. இப்போ 26ஆம் தேதி வந்திருக்கு, மறுபடியும் வந்துட்டு உங்களுக்கு கொண்டு போக பார்த்துருக்கான். ஸோ சேம் லைக் இங்கே இடையில வந்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, 46,883. இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்தோடனே என்ன ஆயிருக்கு, இன்னைக்கு மார்க்கெட்டு ஃபால் ஆயிருக்கு. ஸோ நான் இங்கே இருக்கும்போதே வந்துட்டு என்ன சொல்லியிருந்தேன் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில், ஸோ டோன்ட் ஃபோக்கஸ் புட் ஆப்ஷன். ஓகேங்களா, டோன்ட் ஷார்ட்னு சொல்லியிருந்தேன். புல்லிஷ்னு சொல்லியிருந்தேன். நான் க்ரீன் க்ளோசிங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் ஃபுல்லாக ரெக்கவரி ஆகலை. ஓகேவா, ஸோ நம்ம டெலிகிராமில் வந்துட்டு இன்னைக்கு கிளியராக வந்து போட்டிருந்தேன். ஃபஸ்ட்டு கூகுள் மீட்டோட லிங்க் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி ப்ரொஜெக்ஷன் சொல்லி நம்ம எத்தனை மணிக்கு போட்டிருக்கோம்னு பாருங்க. ஸோ 11 மணிக்கு போட்டிருக்கோம். ஸோ 11 மணி அப்போ இங்க இருந்த கேண்டில் ஸோ உங்களுக்கு என்ன ஆயிருக்கு, ஒரு மணிங்கும் போது ஒரு 100 பாயிண்ட்லேருந்து 300 பாயிண்ட் வந்து அப் கொடுத்து உங்களுக்கு எத்தனை ப்ராஃபிட் கொடுத்துருக்கா, உங்களுக்கு வந்துட்டு 150 பாயிண்ட்ஸ் வந்து அப் கொடுத்து உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் மேலே ப்ராஃபிட் கொடுத்துருக்கா. இதே நம்மளுடைய ப்ரீமியம் குரூப் ஒன்று இருக்குது, அதில் வந்துட்டு என்னுடைய ட்ரேட்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 770 வந்து என்ட்ரி கொடுத்தது, 880 டார்கெட்டே ஹிட் ஆகிட்டா 100 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட். அட் த சேம் டைம் உங்களுக்கு ஒரு பொசிஷனல் ட்ரேட் கொடுத்தா அதுவுமே வந்து ப்ராஃபிட். ஓகேங்களா, பேங்க் நிஃப்டியில் சூப்பர் ப்ராஃபிட். அப்புறம் நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்துட்டு அங்கேருந்து ஃபாலோ ஆயிருக்கா. ஸோ நாளைக்கு மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலாம்னா, உங்களுக்கு ஃப்ளாட் ஓப்பன் ஆனாச்சுன்னா இங்கிருந்து வந்துட்டு ஒரு பேட்டர்ன் கிட்ட ஃபார்ம் ஆகி போனான்னா உங்களுக்கு இங்கிருந்து நாளைக்கு புல்லிஷாக வந்துட்டு மார்க்கெட் மறுபடியும் மூவ் ஆகும். மார்க்கெட் என்ன ஆகும், நாளைக்கு இங்கிருந்து நல்ல ஒரு அப் மூவ் வந்துட்டு கொடுக்கலாம் டுவர்ட்ஸ் 47,300. மேலே பார்த்துட்டீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வீடியோவில் சொன்ன மாதிரியே ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் வந்து வந்துட்டு இருக்கு. நாளைக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போகலாம். அதை ஒரு வேளை பிரேக் பண்ணிட்டா பெரிய ரேலியே வந்துட்டு வரலாம். ஸோ ஒரு வேளை நாளைக்கு ஃப்ளாட் ஓப்பன் ஆகி உங்களுக்கு கீழே வந்துட்டு பிரேக் பண்ணிட்டானா, உங்களுக்கு கீழே 46,500 பிரேக் பண்ணிட்டான், 400 350 இந்த லெவலை பிரேக் பண்ணிட்டானா உங்களுக்கு என்ன ஆகுனா, உங்களுக்கு மார்க்கெட் ஃபால் ஆகும். மார்க்கெட் மீன்ஸ் பேங்க் நிஃப்டி ஃபால் ஆகும். ஃபால் ஆச்சுன்னா 45,800 வரைக்குமே ஒரு பெரிய ஃபால் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. இடையில வந்துட்டு ஒரு ஸ்மால் சப்போர்ட் இருக்குது, அது என்னன்னா 46,000 ஒரு ரவுண்ட் நம்பர், சைக்காலஜிக்கல் நம்பர் சப்போர்ட் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். லைக் சைக்காலஜிக்கல் நம்பர் சப்போர்ட் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த லெவல் தான் வந்து நாளைக்கு முக்கியமான பேங்க் நிஃப்டியோட முக்கியமான லெவல். ஓகேவா, ஸோ நாளைக்கு இந்த இடத்துலையே ஃப்ளாட் ஓப்பன் ஆகி மேலே போகிறானா இல்லை பிரேக் டவுன் பண்ணி கீழே போகிறானா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இல்லை ஒருவேளை கேப் அப் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜோன் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும், இந்த டிமாண்ட் ஜோன் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி இந்த லாங் சைடு இல்லை ஷார்ட் சைடு போகணும். ஒருவேளை கேப் டவுன் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கீழேயோ இல்லைங்க மேலேயோ வரும். நம்ம ஜோன் கிட்ட வந்தால் மட்டும்தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணுமே தவிர இடையில இங்கே இருக்கும்போதெல்லாம் போயிட்டு ஏதோ ட்ரேட் எடுத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் எல்லாம் உங்களுக்கு பெருசாக இருக்கும், நீங்களுக்கு வந்து லாஸ் வரக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கும். ஓகேவா, ஒருவேளை உங்களுக்கு லைவ் மார்க்கெட் சப்போர்ட் வேணும் ப்ரோ, நீங்கள் இந்த மாதிரி லெவல்ஸ் எல்லாம் போடுறீங்க, இந்த மாதிரி வரைகிறீங்க, எப்படி ட்ரேட் பண்ணுறது, எங்களுக்கு லைவ் மார்க்கெட் சப்போர்ட் வேணும், நானும் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா நம்மளுக்கு வாட்ஸ்அப் நம்பரில் வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்க. ஸோ 9284843591 இந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம வந்துட்டு கூகுள் மீட் வச்சிருக்கோம். ஸோ அதில் வந்துட்டு டெய்லி ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணலாம். டெய்லி ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ணலாம். மீன்ஸ் என்னோட அனலிஸை பார்த்து நீங்களும் ட்ரேட் பண்ணி உங்களுடைய
அது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் இருக்கும் அந்த கூகுள் மீட். நீங்களோட இதை வந்து ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணலாம். ஆல்ரெடி வந்து பால்ராஜ் ப்ரோ அப்படின்ற ஒருத்தர் 2, 3 பேர் வந்து இன்னைக்கு ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்கலாம் வந்துட்டு ஒரு நல்ல ப்ராஃபிட் நம்ம லைவ் யூஸ் பண்ணி பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சிம்பிள் பேங்க் நிஃப்டி ட்ரேடிங் பிளான். ஓகேங்களா? ஸோ நான் வந்துட்டு செபி ரெஜிஸ்டர் அனலிஸ்ட் கிடையாது. ஸோ அதை வந்து நாங்கள் சொல்லி விரும்புகிறேன். ஸோ நான் வந்துட்டு என்ஐஎஸ்எம் சர்டிஃபைடு அனலிஸ்ட் ஒன்லி. என்ஐஎஸ்எம் சர்டிஃபைட், செபி ரெஜிஸ்டர் கிடையாது. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு நாட் அ பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன், நாட் அ பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன். ஓகே, பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன். ஸோ இது என்னது, பியூர் அண்ட் பியூராக என்னதுன்னா உங்களுக்கு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். ஸோ இப்போ நிஃப்டியில் வந்துட்டு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். அதே மாதிரி நிஃப்டி ஃபியூச்சர் ஸ்டார்ட் வந்து போட்டுக்கிறோம். ஓகேங்களா? நிஃப்டி ஃபியூச்சர் சார்ட்டை வந்து போட்டுக்கிறோம். நிஃப்டியும் சேம் லைக் தட் உங்களுக்கு என்ன ஆயிருக்கு, ஓப்பன் ஆகி உங்களுக்கு இந்த டிமாண்ட் ஜோன் கிட்ட இருந்து கொஞ்சம் மேலே போவான்னு பார்த்தோம். பட் ஃபுல் டார்கெட் போகல. இங்கேயே வந்து ஒரு 20 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணோம். கீழே வந்ததுக்கப்புறம் இந்த டிமாண்ட் ஜோன்லேருந்து உங்களுக்கு மேலே போயிருக்கா, ஃபர்ஸ்ட் சப்ளை ஜோன் வரைக்கும் போய் இந்த இடத்துல ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இதுவுமே வந்துட்டு ஒரு நல்ல சப்போர்ட் ட்ரெண்ட் லைனில் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது என்னது, இங்கே ஒரு 1, 2 இதோட 3வது சப்போர்ட் ட்ரெண்ட் லைன். ஓகேங்களா? 3வது டைம் சப்போர்ட் எடுக்க போகிறோம். சப்போர்ட் எடுத்தனா நாளைக்கு மறுபடியும் என்ன ஆகலாம், உங்களுக்கு ஆல் டைம் ஹையை நோக்கி செல்லலாம். ஆல் டைம் ஹையை நோக்கி செல்லலாம் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல நாளைக்கு ஃப்ளாட்டே ஓப்பன் ஆச்சுனாலுமே இந்த இடத்துல வந்துட்டு ஏதாச்சும் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி மேலே போகிறான்னு பாருங்கள். அப்படி மேலே போச்சுன்னா 22,275 வரைக்கும் உங்களுக்கு வந்து மேலே போகும். ஸோ இங்கே வந்தால் தான் வந்துட்டு நீங்கள் புட் ஆப்ஷன் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த ஆல் டைம் ஹையில் புட் ஆப்ஷன் வந்துட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். நாளைக்கு அதே இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணானா என்ன ஆகும், உங்களுக்கு மார்க்கெட் 21,945 வந்து பிரேக் பண்ணும், டச் பண்ணும். ஸோ ஓகேவா? ஸோ இதெல்லாம் எப்படி பிரேக் பண்ணுச்சுன்னா அப்படி கண்டுபிடிக்கிறதுனா இந்த இடத்துல தான் வந்துட்டு நீங்கள் பேட்டர்ன்ஸ் எல்லாம் நிறைய படிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர், இன்வெஸ்ட் ஹெட் அண்ட் ஷோல்டர், அந்த பேட்டர்ன்ஸ்லாம் இந்த ஜோன் கிட்ட ஃபார்ம் ஆகுதான்னு பாருங்க. ஓகேவா? அந்த ஜோன் கிட்ட ஃபார்ம் ஆகி உங்களுக்கு ரிவர்சல் கொடுக்குறானா, இல்லை நம்ம வீடியோ போட்டிருப்பீங்களா இன்சைட் பார் ஸ்ட்ராட்டஜி, ஸோ அதுபடி இங்கெல்லாம் என்ட்ரி கிடச்சிருக்கு பாருங்க இந்த இடத்துல எல்லாம். ஸோ அந்த மாதிரி இன்சைட் பார் ஸ்ட்ராட்டஜி படி என்ட்ரி கிடைச்சாலும் வந்து நீங்கள் தாராளமாக வந்து பண்ணலாம். இப்போ ஃபின் நிஃப்டி பற்றி பார்த்துருவோம். நிறைய பேர் ஃபின் நிஃப்டி பற்றி கேட்டிருந்தீங்க. சிஎன்எக்ஸ் ஃபினான்ஸ். ஓகே, சிஎன்எக்ஸ் ஃபினான்ஸ். ஸோ இதில் வந்துட்டு நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ நாளைக்கு வந்துட்டு சைடுவேஸில் முடிக்கிறதுக்கு சான்ஸ் வந்துட்டு 80 to 70% இருக்குது. ஓகேங்களா? கொஞ்ச நேரம் காலையிலேயே ஒரு மூவ் கொடுத்துட்டு ஸோ அதுவே வந்துட்டு உங்களுக்கு ரெசிஸ்டன்ட் ட்ரெண்ட் லைன் ஒன்றும் ஃபார்ம் ஆயிருக்கு. கிளியராக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, இதுதான் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன். இதுதான் அந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன். இது வந்துட்டு ஒரு சப்போர்ட். இது வந்துட்டு ஒரு சப்போர்ட். ஸோ இது ஒரு பேட்டர்னாகவே ஃபார்ம் ஆயிருக்கு. இது என்ன பேட்டர்னு ஃபின் நிஃப்டியில் ஃபார்ம் ஆயிருக்கிறது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். மறக்காமல் வந்து நம்மளுக்கு லைக் பண்ணிடுங்க. இன்னும் லைக் பண்ணால் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ லைக் பண்ணி நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நம்ம சேனலில் வந்துட்டு இப்போ தான் க்ரோத் ஆகிட்டு இருக்கு. உங்களுடைய சப்போர்ட் வந்து தேவை. என்னால் முடிஞ்ச அளவு உங்களுக்கு அனலிசிஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஓகேங்களா? இந்த பேட்டர்ன் என்ன பேட்டர்ன் சொல்லி நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. ஒருவேளை இங்கேயே சைட்வேஸ்லேயே நாளைக்கு முடிச்சிருவாங்க. நாளைக்கு ஃப்ளாட் ஓப்பன் ஆகி சேம் ஆஸ் பேங்க் நிஃப்டி தான். இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போனோன்னா இந்த ரெசிஸ்டன்ட் ட்ரெண்ட் லைனெல்லாம் பிரேக் பண்ணானா உங்களுக்கு 20,800 அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் சப்ளை ஜோன். அது வரைக்கும் போவாங்க 20,800. இந்த 20,800 அதாவது ஃப்ரெஷ் ரேலி வந்துட்டு உங்களுக்கு 21,000 நோக்கி உங்களுக்கு ஃபின் நிஃப்டியில் வருமே தவிர நாளைக்கு சைடுவேஸ் டூ கீழே வந்துட்டு சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 20,550. ஓகேவா? இந்த ஜோனில் வந்துட்டு உங்களுக்கு ட்ரேட் ஆகும். இந்த ஜோனை வந்து நல்லா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு இதில் எந்த சைடு பிரேக் அவுட் கொடுத்தாலுமே வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு மூவ் கொடுப்போம் ஃபின் நிஃப்டியில். ஓகே, ஸோ எக்ஸ்பைரிங்கிறங்காட்டி பெரிய மூவிங் டேவாக இருக்குமா இல்லை சைடேஸில் இருக்குமான்னு சொல்லி நாளைக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு தாங்க நான் பார்க்க முடியும். ஸோ இந்த லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ்லாம் நீங்கள் வந்து டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கணும். லிங்க் வந்து கமெண்ட்ஸில் அண்டு டெலிகிராம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது போக நீங்கள் கூகுள் மீட்டில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். கூகுள் மீட்டில் வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் நம்ம கூட லைவ்லேயே வந்து ட்ரேட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இன்னும் லைக் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் இது என்ன பேட்டர்ன் சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு சொன்னால் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். தேங்க்யூ, பபாய். நம்ம வந்து நாளைக்கு வீடியோவில் வந்துட்டு பார்ப்போம்.